எல்லைகளை நிர்ணயிப்பது மற்றும் ஆளில்லா விமானம் மூலம் அளவீடு செய்வது போன்றவற்றை செயல்படுத்துவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அனைத்து துறைகளிலும் அலுவலர் தலையீடு இல்லாமல் லஞ்ச லாவண்யமற்ற தமிழகத்தை உருவாக்க அனைத்து நடவடிக்கைகளும் முடுக்கிவிடப்பட்டுள்ளது. இதெல்லாம் சாம்பிள் தான், இன்னும் இருக்கு. இந்த வெறும் 40 நாளுக்குள்ளேயே இவ்வளவு செஞ்சிருக்கோம்னா இனி வர்ற நாட்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா ஸ்டெடியா உழைச்சி லஞ்ச லாவண்யம் இல்லாத, ஊழல் இல்லாத, பெண்களுக்கு பாதுகாப்பான, சுதந்திரமான, டிரான்ஸ்பரண்டான தமிழ்நாட்டை நம்ம சொந்தங்களான தமிழக மக்களுக்கு தர்றதுதான் நம்மளோட ஒன் அண்ட் ஒன்லி டார்கெட். கண்டிப்பா அதை நிறைவேற்றியே காட்டுவோம். 8 கோடி மக்கள் நம்மளோட இருக்கிறப்போ ஏங்க அதை செய்ய முடியாது? மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டின் கருவூலம் எப்படி திசை மாறி உருமாறி தேய்ந்து ஓய்ந்து கிடைக்கிறதுன்னு சொன்னாங்க. திசை மாறி உருமாறி தேய்ந்து ஓய்ந்துன்னு வசனம் மாதிரி ரைமிங்கா இல்லாம வளமான இலக்கியமா இதே சபையில பேசினவங்களோட திறமையான ஆட்சியில நடந்த நிதி மேலாண்மையை பத்தி வெள்ளை அறிக்கையா வெளியிட்டோம். வெள்ளை அறிக்கை வந்ததிலிருந்தே கண்ணை கட்டுதுங்க. அந்த காலத்துலதான் பிள்ளையோ பிள்ளை தொல்லையோ தொல்லைன்னு சொன்னாங்க. அதே மாதிரி தாங்க அவங்க ஆட்சியாலையும் அவங்களாலையும் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கே தொல்லையோ தொல்லை. இப்படி ஒரு நிலைமையை உண்டாக்கி வச்சுட்டு இவங்க சொல்றாங்க நமக்கு ஆட்சி செய்ய தெரியாதுன்னு. நம்ம அமைச்சர்களுக்கும் நம்ம சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒன்னும் தெரியாதுன்னு. ஆமாங்க, எங்களுக்கு தெரியாதுதான். எங்க சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் மக்கள் பணி செய்ய தெரிஞ்ச அளவுக்கு மக்கள் பணத்தை சுருட்ட தெரியாதுதான். டெண்டர்களை முறைப்படுத்த தெரிஞ்ச அளவுக்கு அதோட ரேட்டை உயர்த்தி ஊழல் செய்ய தெரியாதுதான். பதவி உயர்வு வழங்கவும் பணி இடமாற்றம் கலந்தாய்வு நடத்தவும் தெரியுமே தவிர பதவி உயர்வுக்கும் பணியிட மாற்றத்திற்கும் பணம் பறிக்க தெரியாதுதான். புதிய பணியிடங்கள் உருவாக்க தெரியுமே தவிர அந்த பணியிடங்களை பணத்துக்கு விற்க தெரியாதுதான். கோயில்கள்ல நடக்கிற நிர்வாக சீர்கேட்டை தடுக்க நீங்க பேசுங்க, நீங்க கண்டிப்பா பண்ணுங்க. கோயில்கள்ல நடக்கிற நிர்வாக சீர்கேட்டை தடுக்க தெரியுமே தவிர கோயில் பணத்தை கொள்ளையடிக்க தெரியாதுதான். தங்கத்தை உருக்கி தாரை வார்க்க தெரியாதுதான். கனிம வளத்தை பாதுகாக்க தெரிஞ்ச அளவுக்கு கனிமத்தை வித்து கொள்ளையடிக்க தெரியாதுதான். அரசு வருமானத்தை அரசு கஜானாவுக்கு மாத்த தெரிஞ்ச அளவுக்கு அந்த பணத்தை தனிப்பட்ட கஜானாவுக்கு மடை மாத்த தெரியாதுதான். போதை கலாச்சாரத்தை தடுக்க தெரிஞ்சவங்களுக்கு போதை கலாச்சாரத்தை வளர்க்க தெரியாதுதான். நம்ம குடும்பத்தில் இருக்கிற பாட்டி, அம்மா, அக்கா, தங்கச்சி, குழந்தைங்களை, பெண்களை மதிக்க தெரிஞ்சவங்களுக்கு